ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோகுல் கிருஷ்ணா vlog. இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா சமைக்க போகிறோங்க. அதாவது இன்றைக்கி வந்து நமக்கு ரம்ஜான் குடல் பயிற்சி போல் இன்றைக்கி வந்து நமக்கு வந்து ரம்ஜானு. அதனால் வந்துட்டு நம்ம வந்துட்டு மட்டன் பிரியாணியும் சிக்கன் 65 பண்ண போகிறோம். அதுக்கு சிக்கன் 65க்கு மேரினேட் பண்ணிடலாம் அப்படின்னு. இங்கே ஒருத்தர் வந்து பவர் ஸ்டார் சீனிவாசனோட பேரன் இருக்கான். அதனால் அவங்க கூட உட்காந்து செய்ய வேண்டியதான். வாங்க இப்போ நம்ம என்னென்ன சேர்க்கலாம் பார்ப்போம். இதுதான் சிக்கன். சிக்கன் இது ஓகேவா. இதில் சிக்கன் 65 மசால் சிக்கன் 65 மசாலு ஜெர்மன், அப்புறம் கார்ன்ஃப்ளவர் கொஞ்சம், அப்புறம் ரைஸ் ஃப்ளவர் கொஞ்சம், இந்த ஜிஜி பேஸ்ட், ஜிஜி பேஸ்ட் கொஞ்சம், அப்புறம் தயிர் போதும். அப்புறம் கொஞ்சோண்டு உப்பு போட்டு இது எல்லாத்தையும் மேக்னேட் பண்ணுறோம். வேணாம், என்ன பண்ணீங்க, லெமன் போடல. இப்போ ஒரு ஆள் மேரினேட் பண்ணிட்டோம். இப்போ வந்து வெள்ளை எள்ளு ஒரு இதுக்காக போட்டு அதையும் ஒரு கிண்டி இதில் இன்னுமே கருவேப்பிலை இந்த கொத்தமல்லி இல்லாமல் போடலாம். நம்ம இது மட்டும் போட்டிருக்கோம். இதை வந்து ஃப்ரிட்ஜில் ஒரு நாள் ஊற விட்டுருலாம். என்ன பண்ணு பார்க்குறீங்களா? பிரெட் அல்வாக்கு பிரெட்டை வெட்ட போகிறேன். 4 ஓரத்தையும் கட் பண்ணிடுறோம். இந்த மாதிரி எல்லாத்துலேயும் கட் பண்ணி எடுத்துடணும். இந்த கட் பண்ணதை நம்ம கொடுத்து பார்க்கணும். லக்கி அவள் சாப்பிட்டு பிஸியாக இருக்கா, அதனால இப்போதைக்கு இதெல்லாம் சாப்பிட மாட்டா. இந்த லக்கிக்கு பதில் இந்த பக்கி சாப்பிடும். பத்தியா பைத்தியங்க. நாளைக்கு வந்து ஏப்ரல் 1 வருது. அதனால வந்துட்டு அதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கோம். இன்னைக்கு நாங்கள் ஒரு ப்ராங்க் பண்ணுறதா இருக்கோம். ரம்ஜான் ப்ராங்க் இன்னைக்கு. அதையும் கத்துறத அதாவது இதை நல்லா சின்னதா ஸ்லைஸா வெட்டிடணும். 4x4 என்னடா, நான் கூட 8ன்னு நினைச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். இப்போ இதெல்லாம் பொரிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தாமின நல்லா செய்யணும். அதாவது மட்டனை நம்ம நல்லா அலசிருக்கோம். நல்லா அலசி பிரியாணி பண்ணுறதுக்காக அதை வந்துட்டு கொஞ்சம் இதை போட்டுட்டு இது கூட கொஞ்சம் ஜிஜி பேஸ்ட்டை போட்டு ஒரு கலக்கி இது கூட தண்ணியை போட்டு வேக வைக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 4 to 5 விசில். அதாவது வெங்காயம் வெட்டி கண்ணெல்லாம் எரியுது. அதுக்கு முன்னாடி நம்ம ஃபேமிலியெல்லாம் வந்துட்டு கோரஸ் பாடுறதுக்காக வந்திருக்காங்க. நாங்களும் ஒரு பெரிய ஃபேன் ஒரு சேனலுக்கு. இதை பார்த்தோடுமே நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க. எங்க கோரஸ் ப்ளீஸ். மட்டன் துண்டா வெட்டி மசாலா பொடிய போட்டு ரொம்ப மனமா ரொம்ப சுவையா ஒரு பிரியாணி சமைக்கலாம் வரியா? இப்ப என்ன சேனல் தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு. தெரிஞ்ச நீங்க அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஓகே, நம்ம பண்ணுவோம். அதான் மட்டனை வந்து நம்ம விசிலுக்காக வச்சுருக்கோம்.
ஏர் வந்ததுக்கப்புறம் விசில் போட்டுடலாம். மீன் வயலில் நம்ம வந்து வெங்காயம் தக்காளிலாம் நறுக்கிடலாம். வாங்க போகலாமா? இதான் எங்களோட நவீன இயந்திரம். எங்களுக்கு கண் வலிக்காமல் இருந்து வெங்காயத்தெல்லாம் கட் பண்ணி கொடுக்குற இயந்திரம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து தக்காளி என்ன இருக்க போகிறோம். அதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்துட்டு மட்டன் வந்து விசில் வச்சுருக்கோம். மீன் வயலில் வந்து நம்ம பிரெட் அல்வா வந்து செஞ்சுருவோம். அதுக்காக வந்துட்டு கடாயை வச்சுருக்கோம். கடாயில் சன்ஃப்ளவர் ஆயில் கொஞ்சம் போட போதும். நம்ம எல்லாருமே வந்து எண்ணெயில் பொரிப்பாங்க. பட் வந்து எனக்கு வந்துட்டு அதில் உடன்பாடு இல்லை. அதனால் வந்து நம்ம எண்ணெயில் பொரிக்காமல் ஜஸ்ட் நெய் இதில் மட்டும் சும்மா பொரித்து இது பண்ணிக்கலாம். இது பிரெட்டு இப்போ வந்து நம்ம ரோஸ்ட் பண்ணுறோம். அதாவது இப்போதைக்கு ஓரளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கிறோம். தண்ணி ஊற்றிட்டு பாருங்க, பேக்கெட்டில் கூட ரம்ஜான். அதுக்கப்புறம் ஓகே, இப்போ இந்த பால் கொதிக்கட்டும். இப்போ வந்து சர்க்கரை போட்டிருக்கோம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஓரளவுக்கு பால் வந்து கொதிச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பிரெட்டெல்லாம் இதில் போடுறோம். மயிலாட்டம் இருக்கா மகோனிக்கா. இப்போ இதெல்லாம் வந்து ஊறி நல்ல ஒரு ஃப்ளேவர்ஃபுல் கொடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். கெட்டி ஆகணும், கெட்டி சட்னி மாதிரி. அதாவது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இப்போ வெங்காய பச்சடிக்காக கொஞ்சம் வெங்காயம் எடுத்துக்கிறோம். என்னோடய வெங்காய பச்சடி தான் போன தடவை பீக்கில் போச்சு. அதோட ரெசிபி என்னன்னு பார்த்துக்கோங்க. அதாவது வெங்காயங்களை கட் பண்ண வெங்காயம் போட்டுமா நல்லா ஒரு ஸ்மாஷ் பண்ணி விட்றணும். நல்லா ஸ்மாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு உப்புனா எவ்வளோன்னு கேட்காதீங்க, சும்மா போட்டு இதையும் மேஷ் பண்ணிடணும் நல்லா எல்லா வெங்காயத்துக்கும் அந்த மாதிரி. இப்போ பாருங்கள், வெங்காயத்துலேருந்து தண்ணி விட்ற மாதிரி தெரில உங்களுக்கு. வெங்காயத்துலேருந்து லைட்டாக தண்ணி விட்ற மாதிரி இருக்கும் பார்த்தீங்கன்னா. இப்போ இதை வந்து ஒரு 10 மினிட்ஸ் ஊடினா கொஞ்சோண்டு தண்ணி இறங்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஆன் பண்ணு. எஸ் ஃப்ரெண்ட்ஸ், பிரியாணிக்கு வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு கடலை எண்ணெய் போடுறோம். இதுக்கப்புறம் கொஞ்சோண்டு நெய் மணக்க நெய் கொஞ்சம் போதும். ஏன்னா நம்ம மட்டன் தான் பண்ண போகிறோம். இப்போ இதுக்கே ஃபேமஸான முந்திரி, அப்புறம் கரம் மசால் போட்டு ஒரு வதக்கும். வந்து வெங்காயம் எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை ஒன்று இருக்குது. தந்தை பெரியார் சொல்லுவார் வெங்காயம் அப்படின்னு. அவருக்கு பிடிச்சது மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி. நமக்கு பிடிச்சது மட்டன் பிரியாணி. மொத்தம் பிரியாணி இமோஷன். அதான் நம்ம வீட்டிலே பிரியாணி பண்ணுறோம். ரம்ஜானுக்கு நமக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இல்லை. பாய் ஃப்ரெண்ட் ஒன்னே நீங்கள் அங்கே போயிடக்கூடாது. பாய் ஃப்ரெண்ட் இல்லை. நானே பாயாக மாதிரி இப்போ ரம்ஜானுக்கு சமைச்சு நம்ம கேமராமேனுக்கு, அப்புறம் எங்களோட அக்கா இருக்காங்க, மூத்த அக்கா, பேர் நித்யாஸ்ரீன்னு சொல்லிட்டு. அவங்க கொஞ்சம் விவிஐபி. கடைசியாக சாப்பிடும்போது இந்த மாதிரி தான் வருவாங்க. மற்றபடிலாம் ஆன்லைனில் மூஞ்சி காட்டுறது வந்து பாவச்செயல் அப்படின்னு சொல்லி வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க வந்து ஏஸ்தெட்டிக்கான ஆள். மூஞ்சி அப்படி மறைச்சிட்டு இப்படி பண்ணுறது அப்படி பண்ணுறதுலாம் அவங்க வந்து ஸ்பெஷலிஸ்ட். வாங்க நம்ம இப்போ அவங்கள பற்றி பேசாமல்
ஜிஜி பேஸ்ட்டை போடுவோம். ஜிஜி பேஸ்ட்டை போட்டு நல்லா வதக்கணும். ஜிஜி பேஸ்ட்டால் நிறைய அடி பிடிக்குங்க, அதனால் அதை வந்து நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கணும். அடி பிடிக்காம நல்லா கிளறிட்டு வந்து ஓரளவுக்கு இதாகிடுச்சு. கொஞ்சம் புதினா புத்தம் புது வருஷம், அப்புறம் கொஞ்சோண்டு கொத்தமல்லி, ஒரு 3/4 போட்டோம். மீதி 1/4 நம்ம வந்து வச்சுருக்கோம். வந்து நல்லா வதங்க விட்டுருவோம். 2 நிமிஷம் தான், அந்த ஹீட்டில் பட்டுச்சுன்னா அது வதங்கிடும். இதுக்கப்புறம் நம்மளோட ஆல் டைம் ஃபேவரட் டொமேட்டோ டொமேட்டோ அவரை இறக்குறோம். டொமேட்டோவை இறக்குறோம். நம்ம அது சாரோட இறக்குறது சுகமே சுகம். சுகமானோ அது மாதிரி கங்குவா போயிட்டேன், மலையாள கங்குவா. இப்போ நல்லா இதெல்லாம் வதங்கணும். இந்த வதங்கிறதுக்கு நம்ம வந்துட்டு கொஞ்சோண்டு உப்பு போடணும் ஃப்ரெண்ட்ஸ். உப்பு போட்டு நல்லா கொஞ்சம் வதக்கி விட்டோன்னா கொஞ்சம் நல்லா வதங்கும். அதாவது நம்ம பச்சை மிளகா மறந்துட்டோம், அதனால பச்சை மிளகாவை போட்டோம். இப்போ கொஞ்சம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம கொஞ்சம் தயிரை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இது கூட என்னன்னா, நம்ம கரம் மசாலாவுக்கு ரொம்ப ஸ்பைசஸ் ஒட்டக்கூடாது, கம்மியாக போட்டிருக்கோம். அதனால கொஞ்சம் கரம் மசாலா பவுட்ரு. இதுக்கப்புறம் இது கூடயே தான் வராரு நம்ம பிரியாணி மசாலா. நான் இது 2 தான் ஃப்ரெண்ட்ஸ் போடுறேன், ஈஸி அண்ட் பெஸ்ட்டு. இன்றைக்கி நம்ம பாஸ்மதியில் தான் பண்ண போகிறோம். இவ்வளோ நாள் நம்ம வந்து பண்ணது சீரக சம்பாவில், இன்றைக்கி பாஸ்மதி. ரொம்ப நாள் ஆயிடுச்சு இது வரைக்கும் தம் போட்டு பாஸ்மதி பண்ணதும் இல்லை. ஸோ தட் பார்க்கலாம். வந்து அந்த மட்டனை வேக வச்ச மட்டனை உள்ளே இறக்குறோம். மசாலா வேக வச்ச தண்ணியும் நம்ம உள்ளே போட்டுட்டோம். அதான் எங்கள் ஓனர் அம்மா வந்துட்டு எங்களுக்கு மீன் வயலில் கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொல்லி டீ போடுறாங்க. மீன் வயலில் நம்ம வந்துட்டு இந்த வெங்காயம்லாம் நறுக்கி வச்சோம் இல்லையா, அது இந்த பாருங்க, இதோட சாறு இதெல்லாம் நமக்கு தேவையில்லாதது. இதையெல்லாம் நம்ம வந்து கொட்டிடுறோம். இந்த வரேன். இது கூட நம்ம வந்து இந்த வெட்டி வச்சோம்ல கொஞ்சம் டொமேட்டோஸ், இதில் வந்து நம்ம இதுவும் போடலாம். டொமேட்டோஸ், கொஞ்சோண்டு கொத்தமல்லி, இதெல்லாம் போட்டுட்டு நம்ம மெயின் இன்க்ரீடியண்ட்டான என்னன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? உப்பு தான் மெயின் இன்க்ரீடியண்ட் இல்லையா? அதுக்கப்புறம் தயிர் இல்லையா? ஆனால் இதுக்கும் மேலே ஒரு மெயின் இன்க்ரீடியண்ட் இருக்கார். அவர் யாருன்னா நம்ம சர்க்கரை. சர்க்கரை அப்படின்னு சர்க்கரையை போட்டு தூவிட்டு அதுக்கப்புறம் நம்ம தயிரை ஃபுல்லாக போட்டு கிண்டிட வேண்டியதான். இது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா, ஆனால் ரொம்ப கெட்டியாக இருந்தாலும் பிள்ளைக சாப்பிட மாட்டாங்க. அதனால் டேஸ்ட்டுக்கு நல்லா இது ஊறட்டும். கொஞ்ச நேரம் இதுவும் ஊறணும். அதாவது நான் வந்துட்டு 4 ஆளாக்குக்கு 6 ஆளாக்கு தண்ணி 1.5 அப்படி கணக்கு பண்ணி போட்டிருக்கேன். ஒரு 1/2 அன் ஹவருக்கு பாஸ்மதி ரைஸை ஊற வச்சு எடுத்துருக்கேன். இப்போ அதை சேர்க்குறோம். பாஸ்மதி ரைஸ் வாங்கிட்டா அதான் போடுறோம்ல, அதுலேயே பார்க்கணும் தெரியும்ல. ஃப்ரெண்ட்ஸ், நிறைய இடத்துல பி வேர் அது நான் இருங்க, நான் தனியாக பேசுகிறேன்.
நடுவில் என்னோட பிரியாணி எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி உங்கள்கிட்ட சொல்லணும். நான் எவ்வளோ நல்லா பிரியாணி பண்ணுவேன்னு கேமராமேனுக்கு தெரியும். ஆனால் எனக்கே விபூதி அடித்த மாதிரி ஒரு பிரியாணி இருந்தது நான் பண்ணது. அது என்ன? இல்லை இல்லை, நான் சொல்கிறேன், அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், பேட் எக்ஸ்பீரியன்ஸ். அதாவது ரைஸ் போட்டோன்னே பார்த்தீங்கன்னா ரொம்ப கிண்டக்கூடாது, ஏன்னா அது ரைஸ் வந்து உடஞ்சிரும் அரிசி. ரைட்டாக தான். இப்போ இது கொஞ்ச நாள் கொதிக்கட்டும், மூடி வச்சிடலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னேன் இல்லையா, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வேற இருங்க. நான் என்ன பண்ணேன் வந்து ஒரு 40 பேருக்கு சமைக்கணும் அப்படிங்கும்போது நான் வந்துட்டு என்ன பண்ணேன்னா பிரியாணியை ரைஸ் வந்துட்டு இந்த ஹோல்சேலில் விற்பாங்க இல்லையா, இந்த ஃபுல்லாக போட்டுட்டு அங்கே வாங்கினேன். நம்ம ஆல்ரெடி வந்து பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ஏதோ டீர்னு ஒரு பிராண்டில் தான் வந்துட்டு சீரக சம்பா வாங்குவோம். என்ன டீரு, சம்பா டீரு ஏதோ ஒன்று, அந்த மாதிரி பிராண்டில் தான் வாங்குவோம். இல்லைன்னா இந்தியா கேட்டில் நம்ம வந்து எப்பவும் போல் பாஸ்மதி ரைஸு அன்றைக்கி ஒரு 40 பேருக்கு பண்ணணும்னு சொல்லி வாங்கிட்டேன். ஃபஸ்ட் நாள் கொஞ்சம் நல்லா இருந்தது. 2வது நாள் வந்து பார்த்திங்கன்னா அரிசி அப்படியே இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் தான் வந்துட்டு நம்ம ஒய்ஃப்ட்ட சொல்லும் போது தான் பிளாஸ்டிக் அது, இது அரிசியே கிடையாது, பிளாஸ்டிக் அரிசியாக போட்ட அப்படின்ற மாதிரி இருந்தது. நம்ம வந்து நல்ல ஒரு பெரிய கடை அப்படின்னு சொல்லி பிராண்டட் கடை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் வாங்கிடுறோம். பட் வந்து ஒரு பிளாஸ்டிக் அப்படியே எப்படி அரிசி போட்டோமோ அப்படியே ஒரு அரிசி வந்து தண்ணியில் இருந்து பார்த்துருக்கீங்களா, ஒரு தம்மு போட்டு எல்லாமே போட்டு அப்படி வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், பேட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் பண்ணேன். அதனால் நீங்கள் வந்து பெஸ்ட்டு பிராண்டடே போயிருங்க, காஸ்ட்லியாக இருந்தாலும். அதுதான் எனக்கு தெரிஞ்சவனையும் பெஸ்ட் ஐடியா. நீங்கள் வந்து ஹோல்சேலில் கிடைக்கிது, சீப்பாக கிடைக்கிது அப்படின்னு போட்டு மாட்டிக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். அதாவது மேலே அதாவது கிட்டத்தட்ட வந்துட்டு ரைஸ் எல்லாம் இதாகிடுச்சு. நம்ம இப்போ வந்து தம் போட வேண்டியதா. தம் எப்படி போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இங்கே ஒரு அடுப்பு, அதாவது இது வந்து பெரிய அடுப்பு, நம்ம வந்து ஒரு சின்ன அடுப்பை வச்சுட்டு அதை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை ஆஃப் பண்ணி இதை தூக்கி இதில் வைக்கிறோம். அதுக்கப்புறம் ஏதாவது வெயிட்டான பொருளை வந்து நம்ம வைக்கிறோம். ஏன்னா வந்துட்டு இந்த கேப் போகக்கூடாது. நிறைய பேர் வந்து வாழை இலையெல்லாம் வைப்பாங்க, அந்த இதுவும் உள்ளே இறங்கணும். நாங்கள் வாழை இலையை தான் எடுத்துகிட்டு பின்னாடி நல்லா சிட் அவுட் போட்டோம், அதனால் அது வாழை இலையும் உண்டு. இப்போ வந்து நம்ம தம் போட வேண்டியதான். அவ்வளோதான், போட்டேன் வெயிட்டு. நமக்கு இதுக்கும் வெயிட்டாக வேணும் அப்படின்னா நான் கொஞ்சோண்டு தண்ணி பிடிச்சி, ஏதோ ஒரு தண்ணியை பிடிச்சி அப்படி மேலாப்பில் வச்சிடுறது கொஞ்சம் தம்முக்கு. இப்போ இதுலேருந்து ஒரு 20 மினிட்ஸ் ஆச்சுன்னா நமக்கு சூடான சுவையான மட்டன் பிரியாணி அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டி போடுவாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபஸ்ட்டு சிக்கன் 65 வந்துட்டு மேக்னேட் பண்ணி வச்சோம் இல்லையா, அதை வந்துட்டு மீன் டைமில் பிரியாணி ரெடி ஆகிற டைமில் நம்ம அதை வந்து பொரிச்சு எடுத்துடலாம். அதுக்கு நம்ம சேர்க்குறது சன்ஃப்ளவர் ஆயில். கொஞ்சம் எண்ணெய் வந்து காயணும். இப்போ எண்ணெய் வந்து சூடாயிடுச்சு. எவ்வளோ கேப் இருக்கோ அதுக்குள்ளே போட்டுக்கலாம். ஏன்னா பசிக்குது ஃப்ரெண்ட்ஸ், டைம் 2:45 ஆக போகுது. அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா பொரிஞ்சிருச்சு. வந்து இதை எடுத்துட வேண்டியதான். பாய் இல்லாதனால நானே பாயாக மாறின தரணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி கிடையாது, நமக்கு தெரிஞ்ச அண்ணன் முஸ்லீம் பிள்ளைய கல்யாணம் பண்ணனால அவர் ஆடே வெட்டுவார். வீட்டு வாசலில் ஒரு 10-15 இதை போட்டு இந்த சர்ச்சிலெல்லாம் இருக்கும் இல்லையா, அது மாதிரி போட்டு இது பண்ணுவார். நம்மளால் அவர் அளவுக்கு முடியலனாலும் நம்மகிட்ட சுற்றி இருக்கவங்களுக்கு 4 பேருக்கு நம்ம சோறு போடுவோம். ஆண்டவன் இப்போதைக்கு நம்மளை அப்படி தான் வச்சுருக்கான். போக வச்சுருந்தான்னா நம்மளும் வந்து ஊருக்கே சாப்பாடு கொடுக்கலாம். எல்லாம் வல்ல இறைவனுக்கு தான் தெரியும். பார்ப்போம். அதாவது நம்ம மட்டன் பிரியாணி ரெடி, மூடிடு. 65, அப்புறம் வந்துட்டு பிரெட் அல்வா, தயிர் பச்சடி எங்க பிரெட் அல்வா, ரைஸ், ஆனியன் ரைத்தா, மட்டன் பிரியாணி பாஸ்மதி. நாங்க சொன்ன கைஸ் இந்த பொண்ணு தான் கைஸ். இந்த சொல்லல. இப்ப பேசு.
Hi guys. டேய் அது மண்ணு படாத. Happy Ramadan. ஓகே. Kau